ஹாய் சிஸ்டர். நான் சிஸ்டர்லாம் இல்லைம்மா, அது கிறிஸ்டியன் மாறுவதான் சிஸ்டர் ஆவாங்க. நான் சைவம்மா. கடைக்கு வடை சாப்பிட வந்திருக்கிறீங்க போல. ஏம்மா, இது கடையா அம்மா? இது கடற்கரையோரமாக இருந்து காற்று வாங்கலாம், கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கலான்னு வந்தா இது கடை, இது வடையண்டுட்டு இப்போ மதுரை. கோவிச்சுக்காதீங்க சிஸ்டர். என்ன இவ கிட்ட வாரா, பயமால இருக்கு. ஏம்மா தலையை விடுமா, ஏம்மா தலையை பிடிச்சி இருக்கிற, தலையோடு. நீங்கள் போட்டிருக்கிற பானிட் ஆயில் மாதிரி எனக்கும் போட்டு விடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். இறங்குமா, என்ன வேணாலும் போட்டு விட. இறங்கு முதல், தலையை பிடிச்சி இருக்கிற, இறங்கு. பானிட் ஆயில் போட்டு விடுங்க, அழகாக போட்டு விடுங்க. முன்னுக்கு 2 பக்கமும் தலைமுடி நிற்கணும். மேல் நல்லா அழகாக போட்டு எனக்கு இடுப்பு கீழே முடி வரணும். அதுக்கு உனக்கு இடுப்பு கீழே முடி இருந்தால் தான் பொனிட்டைல் போட்டாலும் வரும். 4 பிஞ்சு போன முடியை வச்சாலாம் வராது. இப்படி சொன்னால் திருப்பி தலையில் ஏறிடுவேன். கீழே உட்காருமா, எனக்கு தெரிஞ்சதை போட்டு விடுறேன். கீழே உட்காரு. ஊன்னா மேலே ஏறியண்டு இறங்கு. வீட்டை போய் கண்ணாடியில் பாரு. நீ கேட்ட மாதிரி தான் வாரி விட்டுருக்கேன். 2 பக்கமும் தலைமுடி அழகாக விட்டு தான் வாரி விட்டுருக்கு. ஒழுங்காக எண்ணெய் வச்சு தினமும் தலை வாரினா தான் அது அழகாக இருக்கும். போ, வீட்டுக்கு போ. சூப்பராக இருக்குது சிஸ்டர். நீங்கள் வடையும் டீயும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன். பாய். என்னன்னே தெரியல, இந்த 2 கிழமையாக சோத்திலையும் அடி வேண்டியாச்சு, சேத்திலையும் அடி வேண்டியாச்சுன்ற மாதிரியாகவே இருக்குது. மகனும் சரியில்லை, மருமகளும் சரியில்லை. ஏன் தங்கச்சி பொண்ணு கண்மணி, அவள் இன்னும் உதவாது. அவளும் உதவாது, அவள் புருஷன் ஒரு வாக்கு, எல்லாம் ஒரு கோணம்தான். இந்த சனி மாற்றத்தோடு நமக்குத்தான் கூடாது போல். அதான் முதல்ல ஏதாவது பரிகாரங்களை செய்யணும். காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். இது எனக்கே சாப்பாடு இல்லை, நான் எங்கே போய் காகத்துக்கு வைக்க? துர்கா பாவம், அவளுக்கு 2ஆம் தாரமாக ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கணும். நாம் இருக்கைக்க செய்தாதான் உண்டு. இல்லையண்டா பேரனும் மகளும் தனியாத்தான் கிடந்து கஷ்டப்படணும். இதை அவள்கிட்ட கதைச்சாலே சல்லண்டு விழுவாளே. பவளமக்கா, நம்ம ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் வருதுல்ல 18ஆம் தேதி, தெரியுமா? யாருக்கு பத்மா? எங்களோட சுத்துவாளே மயூரி என்று, அவளுக்கு தானக்கா. அவளுக்கு 18ஆம் தேதி வச்சிருக்கேன். சின்னதான் செய்யணும் போல, தாயும் இல்லைத்தானே பாவம். அந்த சின்ன பிள்ளை மாதிரி திரிவாளே அவளுக்காமா. மாப்பிள்ளாரு நம்மட ஊரா? இல்லை அம்மா, அவ 2 பேரும் கேம்பஸில் லவ். பக்கத்து ஊர் தான் படியன். அதானக்கா, நாம பலகாரத்தை சுட்டு கொடுப்போம்னு பார்க்குறோம். நீங்கள் நல்ல கைப்பக்குவம் தானே, அதுதான் உங்கள்கிட்ட ஒருக்கா என்ன மாதிரி 7 மாண்டுக்கு கேட்போம்னுட்டு இவளோட வந்தேன் துக்காவோட. ஓமடி பத்மா, எனக்கு 7 தானே. 18ஆம் தேதி அம்மா, 15ஆம் தேதி வாக்கில் சுடுவோம். தேவையான பொருளுக்கு லிஸ்ட்டை போட்டு தாரன் வேண்டுங்கடி நீங்கள் எல்லாருமா சேர்ந்து. சரி பவளமக்கா. பத்மா, உன்னட்டத்தானம்மா மனதை திறந்து கதைக்கலாம். எனக்கும் வயசு போகுதம்மா. இந்த துக்கா ஒத்தையில் இருந்து பிள்ளைய பார்த்தாண்டி இருக்கிறா. இவளுக்கு 2ஆம் தாரமாக ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சா என்னம்மா? அம்மா விசர் மாதிரி கதைக்காதையம்மா. 8 தடவை சொல்லுறேன்னா எனக்கு கல்யாணம் ஒன்றும் வேணும். நான் வினோத்தோட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லையாண்டு. தொடங்காதையம்மா, நீ ஆடிக்கொருக்க ஆவணிக்கொருக்க தொடங்கிடுவேன். திருக்கா சும்மா ரெடி. அம்மா சொல்கிறதுல என்ன பிள்ளை இருக்குது? பவளமக்கா சொல்கிறது சரி. ஒரு கல்யாணத்தை பார்த்து செய்யத்தான் வேணும். நீங்கள் கோபப்படுத்தவில்லை, கோபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். என்னக்கா, நீங்களும் என்ன விளங்கி கொள்ளாமல் கதைக்கிறீங்க? எனக்கு என்ற அவரை இன்னும் மறக்க இல்லாமல் தான் இருக்குது. அவர் செத்து 2-2.5 வருஷம் ஆயிட்டு. ஆனால் அப்படி என்னால் இன்னொரு கல்யாணம் செய்ய இயலாதக்கா.